என்ன புதுசாக ஏதோ ஒன்று மாட்டியிருக்கிறாங்க. இதை பெரிய பெரிய கம்பெனிகளில் பார்த்துருக்குறோமே. ஆமாம், மேனுஃபேக்சரிங் கம்பெனிகளுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு வென்டிலேட்டர் வச்சிருப்பாங்க இல்லையா, ரூஃப் டாப் வென்டிலேட்டர். இந்த வென்டிலேட்டர் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? ஸோ வென்டிலேட்டர் எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு தெரியும். இந்த ரூஃப் டாப் எதுக்கு முதல்ல வைக்கிறாங்க? ஸோ இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இப்படி ஒன்று வச்சிருந்ததை பார்த்த உடனே நான் அதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹரிஷ்குமார். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ்குமார் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ரூஃப் டாப் வென்டிலேட்டருடைய ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, ஸோ இதெல்லாம் பற்றி தான் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவுட்டோரில் பேசுகிறனால கொஞ்சம் சத்தம் அதிகமாக இருக்கா, வாங்க இன்டோருக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. போகலாமா? வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பொருளுக்கான பேர் என்னங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வென்டிலேட்டரோட பேர் என்னன்னா வீலி பேர்ட் வென்டிலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீலி பேர்ட் வென்டிலேட்டர் அப்படின்னு இதுக்கான பேர் வர காரணம் இதோட அந்த சுழலும் தன்மை தான். சுழல் பறவை அப்படிங்கிறது தான் பேரு. இதோடைய பேர் எங்கேருந்து வந்துச்சுன்னா, ஹெலிகாப்டர் இருக்கு இல்லையா, ஹெலிகாப்டரா ஆங்கிலத்தில் சாப்பர், வீலி பேர்ட் அப்படியெல்லாம் பட்ட பேர் வச்சு கூப்பிடுவாங்களாம். அதில் ஒரு பேரை தூக்கி இந்த வீலி பேர்டுங்கிறத இந்த வென்டிலேட்டருக்கு வச்சிருக்காங்க. அண்ட் இது ஒரு வென்டிலேட்டர், எஸ்காஸ்ட் ஃபேன் கிடையாது. வென்டிலேட்டருக்கும் எஸ்காஸ்ட் ஃபேனுக்கும் உள்ள வித்தியாசம் நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். சோ எஸ்காஸ்ட் ஃபேன்னா நம்ம பார்த்திருப்போம், ஒரு ஜன்னல் இருக்கக்கூடிய இடமோ அந்த இடத்தெல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. வீட்டில் உள்ளோட வெக்கையை வெளியே ஏற்றுதும், அதுதான் எஸ்காஸ்ட் ஃபேன். வென்டிலேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு வெளியே இருக்கக்கூடிய கூலிங் காற்றை, வெளியே இருக்கக்கூடிய தூய்மையான காற்றை உள்ள கொண்டு வரும். ஸோ அதுதான் இந்த ரெண்டுக்கான வித்தியாசம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வென்டிலேட்டர் எஸ்காஸ்ட் ஃபேன் கிடையாது. எஸ்காஸ்ட் ஃபேன் என்ன பண்ணும், வீட்டில் இருக்கக்கூடிய வெக்கையை வெளியேற்றும். வென்டிலேட்டர் வெளியே இருக்கக்கூடிய குளுமையான தூய்மையான காற்றை உள்ள கொண்டு வரும். அண்ட் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீலி பேர்ட் வந்து கரண்ட்ல செயல்படாது. சோ இதுக்கு மின்சாரம் தேவை கிடையாது. சோ அது ப்ளஸ் பாயிண்ட். அதனாலேயே இதை நிறைய பேர் அவங்க கம்பெனிகள்ல மாற்றாங்க. இது கரண்ட்ல இல்லாம வெறுமனே காத்தடிக்கிறனாலே சுத்தி வென்டிலேஷன் ப்ராசஸ் பண்ணும். சோ இது பெரிய பிளஸ்ஸா பார்க்கக்கூடியது. ரெண்டாவது முக்கியமான பிளஸ் பாயிண்டா இது எடுத்துக்கிட்டோம்னா அது இதோட விலை தாங்க. இது ரொம்ப கம்மியான விலையிலேயே கிடைக்கும். ஃபேனை கம்பேர் பண்ணும்போது 2500 ரூபாயில ஆரம்பிச்சு, அதாவது இவ்வளவு பெரிய சைஸ்ல பாத்தீங்கன்னா 5000 ரூபாய், 6000 ரூபாய், 10000 ரூபான்னு சொல்லி 2500 ரூபாயில இருந்தே உங்களுக்கு இருக்கிறனால இதை ஈஸியா எல்லாரும் வாங்கிடுவாங்க. ஒன்னொன்று மாற்றுறதும் கொஞ்சம் ஒரு ப்ராசஸ் தான், ஒரே ப்ராசஸ் தான். ஃபிக்ஸ்டு நீங்கள் ஒரு வாட்டி மாட்டிட்டீங்க அப்படின்னா இதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோன்னா 20 வருஷம் கூட வச்சுக்கலாமா. ஸோ 20 வருஷங்கிறது எவ்வளோ பெரிய லைஃப் டைம். ஸோ அதனால தான் இதை எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ பெரிய பெரிய கம்பெனிகளில், மேனுஃபேக்சரிங் கம்பெனிகளாக இருக்கட்டும், ஈவன் எங்களோட கம்பெனியில் சர்வீஸ், நான் இதுக்கு முன்னாடி ஒரு பைக் கம்பெனியில் வேலை பார்த்தேன் இல்லையா, ஸோ அந்த கம்பெனிலையும் சர்வீஸ்க்கு மேலே, இந்த ஷோரூம்க்கு மேலெலாம் வச்சிருப்பாங்க. வெக்கையை வந்து இது பண்ணும், ஏர் சர்க்குலேஷன் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இதோட வேலை எப்படி இது செயல்படுங்கிறதையும் பார்க்கணும் இல்லையா. ஸோ இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வென்டிலேட்டர் அப்படிங்கிறனால வெளியே இருக்கக்கூடிய தூய்மையான குளிர்ந்த ஏர் தான் உள்ள கொண்டு வரும். ஒரு ரூம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ரூமை பொறுத்தளவில் அந்த ரூமில் குளுமையான ஏர் கீழேயும், ஹாட்டான ஏர் இருக்கு இல்லையா, ஸோ வெக்கையான ஏர் வந்து மேலே நிற்குங்க. ஸோ அதுதான் எப்பவுமே அந்த வெக்கையான ஏரை இது உங்களுக்கு வந்து சர்க்குலர் பண்ணிவிடும். ஸோ உங்களுக்கு சுற்றி சுழட்டி விடுறனால உங்கள் ரூமுக்குள்ளே இருக்கவங்களுடைய பாடியில் ஹீட் ரெடியூஸ் ஆகி ஒரு கூலிங்கை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதுதான் இதோட வேலை. அண்ட் இந்த வென்டிலேட்டரை பொறுத்தளவில் மேலே ரூஃப் டாப்லேருந்து இறங்கக்கூடிய ஒரு ரூம், ஒரு க்ளோஸ்டு ரூம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலேருந்து தான் 30% அதிகமான வெக்கை இறங்குமா. அந்த வெக்கையை இது மேலேயே ரெடியூஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் ரூஃப் டாப்பில் இதை செட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதை ப்ராப்பராக நோ மெயின்டெனன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நோ மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இது ஒன்ஸ் நீங்கள் மாட்டிங்கன்னா கவலை இல்லாமல் இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலும் வருஷத்துக்கு ஒருக்கையாவது நீங்கள் அதை மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நீங்கள் மெயின்டைன் பண்ணாதான் அதோட லைஃப் டைம் அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு வரும். ஸோ ப்ளஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நெகட்டிவ் எல்லாம் பார்ப்போமா. ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்கு நெகட்டிவ் திங்ஸ் இருக்கும். ஸோ நெகட்டிவ் திங்க் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மின்சாரத்தில் செயல்படாதனால இதுக்கு ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் கிடையாது. ஸோ நீங்கள் வெயில் காலத்தில் இது வெளியே இருந்து குளிர்காத்த உங்களுக்கு உள்ள கொண்டு வருங்கிறதுக்காக பயன்படுத்துறீங்க அப்படின்னா, குளிர்காலத்திலையும் உங்களுக்கு வெளியே இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் குளிர வீட்டுக்குள்ள கொண்டு வந்துடும். அப்ப என்ன பண்ணுவீங்க, உங்களால அணைச்சு வைக்க முடியாது. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்து அதை ஒரு கவர் போட்டு மூடி வைக்கணுமே தவிர்த்து மித்தபடி வீட்டில் இருந்தபடியே அப்படி ஒரு சுவிட்ச் அணைச்சோம், ஃபேன் எஸ்காஸ்ட் ஃபேன் அணைச்ச மாதிரி அணைக்க முடியாது. ஸோ இது முதல் நெகட்டிவ். காத்து வெளியே இல்லைன்னா இது சுத்தாது. அப்போ உள்ள உங்களுக்கு எந்த ஒரு ஏர் சர்க்குலேஷன் இருக்காது. ஸோ இது முழுக்க காத்துனால மட்டும் செயல்படுறதுனால அது ஒரு மைனஸா இவங்க எல்லாரும் சொல்றாங்க. இதோட கெப்பாசிட்டி, ஸோ இதோட கெப்பாசிட்டி பொறுத்தளவில் 50 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள உங்களுக்கு ஒரு வென்டிலேட்டர் தேவைப்படும் சொல்றாங்க. இந்த மாதிரி இப்போ ஒரு வீடு 300 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீடு கட்டியிருக்கீங்கன்னா அதுக்கு 3 வென்டிலேட்டர்ஸ் தேவைப்படும். ஸோ இது அந்த வீட்டோடைய அழகை கெடுக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இது வெளிநாடுகள் எல்லாம் பயன்படுத்துவாங்க. அப்படி இல்லை, நிறைய வச்சோன்னா ஒரு வீட்டுக்கு மேலே
வெளிநாடுகளில் மோஸ்ட்லி இந்த சம்மர் டைம்ல வெளியே இருக்கக்கூடிய கூலிங் காற்று அவங்களாம் வெக்க தாங்கவே முடியாது. ஸோ வெளியே இருக்கக்கூடிய கூலிங் காற்றை உள்ள கொண்டு வரணுங்கிறக்காக வச்சிருப்பாங்க. சில இடங்கள்ல வீட்டுக்குள்ள வின்டர் டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பனிக்காலங்கள்ல குளிர்காலங்கள்ல குளிரை கொண்டு வரும்போது அவங்க அதை க்ளோஸ் பண்ணி வைப்பாங்க. சிலவங்க குளிர்காலத்தில் கூட வச்சிருப்பாங்க. இது குளிர் காற்றை உள்ள கொண்டு வர தாண்டி உள்ளுக்கு ஒரு காற்றை சுழற்றி விடுது இல்லையா, ஸோ அதனால உள்ள இருக்கக்கூடிய ஈரப்பதங்கிறது கொஞ்சம் குறையுன்ற மாதிரிக்காக பயன்படுத்துவதும் சொல்றாங்க. ஆஸ்திரேலியாவில் தான் இது அதிகமாக பயன்படுத்துறாங்களா, ஆஸ்திரேலியாவிலாம். ஸோ நான் நெட்ல பார்க்கும்போது சொன்னாங்க. ஸோ அங்கெல்லாம் சம்மர்ல அதிகமாக பயன்படும், விண்டர்ல சும்மா அப்படி க்ளோஸ் பண்ணி வைப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்து இப்போ இப்படி மேலே வெட்ட வெளியில சுத்துறனால இது வெளியே இருந்து மழை தண்ணியை உள்ள கொண்டு வந்துறாங்கிறத டவுட் எனக்கு இருந்துச்சு. ஸோ நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போதுல இதோட அந்த மோஷன் இருக்கு இல்லையா, சர்க்குலர் மோஷன், இது சுத்துறதுனாலையும் இதோட சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து தண்ணியே உள்ள எடுக்காதுன்னு சொல்றாங்க. இது இருக்கக்கூடிய கேப் வழியா தான் ஏர் உள்ள வருது, ஆனா தண்ணி உள்ள வராது. ஸோ கவலை இல்லாம நீங்க வாங்கி உங்க வீட்டு மேல மாட்டலாம். முக்கியமா இது வந்து இப்போ எங்க வீட்டுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா வீடு அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு ஒர்க் நடக்கிறனால மேல மாட்டி இருக்காங்க. ஸோ வீடுகளுக்கு நம்ம ஊர்ல தேவைப்படுமான்னு கேட்ட கிடையாது. நம்ம ஊர்ல இதெல்லாம் தாண்டி வைக்க இருக்கிறனால நம்ம ஏசியோ இல்ல அந்த மாதிரி விஷயங்கள் தான் மாட்டி ஆகணும். பட் கம்பெனிகளுக்கு பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு மேல மாட்டும் போச்சுல அவங்களுக்கு இது மெயினா எலக்ட்ரிசிட்டி கிடையாது. ஸோ கரண்ட் இல்லாதனால அது பாட்டு சுத்திட்டு இருக்கட்டுமே, இருக்கிற வைக்கே அது குறைக்குதுன்னா குறைச்சிக்கிட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கி மாட்டியிருக்கிறாங்க. ஸோ எஸ்காஸ்ட் ஃபேன் அண்ட் இதோட வேலை ரெண்டோட வேலையுமே உள்ள இருக்கக்கூடிய காத்தை தூய்மையான காத்தாவும் கொஞ்சம் குளிரான காத்தாவும் வெக்கையை குறைக்க யூஸ் பண்றது தான். ஸோ ரெண்டும் வேற வேற முறையில் செயல்பட்டாலும் ரெண்டோட நோக்கம் இதுதான். இதுக்காக தான் இந்த வென்டிலேட்டரை பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த வீலி பேர்ட் வென்டிலேட்டரை நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய பேருக்கு இது பத்தின சந்தேகங்கள் இருக்கும். ஸோ அது இந்த வீடியோ மூலமா கிளியரா இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. பாப்போமா? டாடா.